ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் இந்த வேலையும் உங்கள் மத்தியில் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்க வழக்கங்கள்னால, குடி பழக்க வழக்கங்கள்னாலேயும், கெஞ்சா பழக்க வழக்கங்கள்னாலேயும் இப்படியா நான் ஒரு காலத்தில் அடிமையாக இந்த பவுர்குப்பை காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சுடுகாட்டில் சீட்டு விளையாடி கொண்டு ராயபாஸ் விளையாடிக்கின்னு இதுதான் என் பொழுதுபோக்கு, இதுதான் என் வாழ்க்கையாக இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்துச்சு. அவருக்கு கேன்சர் வந்தோடனே என்னடா நம்ம குடும்பத்தை நம்ம அப்பா தான் பார்ப்பார். நாங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேர். அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, தம்பி என்னோட இன்னும் மோசம். அதனால் எங்கள் அம்மாவை யார் பார்ப்பா, அப்பாவும் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக யோசித்து இன்னும் அதிகமாக டம்மாச்சின்னு குச்சின்னு அங்கேயே சுடுகாட்டிலே இது பண்ணின்னு இப்படியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பைத்தியமாகிட்டேன். பைத்தியக்காரனாகி என்னை கீழ்ப்பாக்க பைத்தியக்காரன் ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போயிட்டு சேர்த்தாங்க. மருத்துவமனையில் டாக்டருங்க எல்லாருமே கைவிட்டாங்க. உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்தேன், 10 நாள் நல்லா இருந்தேன். திரும்பியும் பைத்தியக்காரனை போல் ரோட்டில் சட்டியோடு ஓடுறது, ஓடியாருது, எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, இப்படியா இருந்தது. எங்கள் அம்மா ஒன்றும் பிள்ளைக்கு யாரோ செய்வினை செஞ்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு என்னை அநேக இங்கே இருக்கக்கூடிய கல்பட்டா காளி கோயிலுக்கு 1 மாதம் இட்டுன்னு போனாங்க. அங்கே இட்டுன்னு போயிட்டு சாங்கி, அந்த சாங்கி இந்த சாங்கின்னு பண்ணாங்க. எதுவுமே நல்லா இல்லை. ஆனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூருக்கு போங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. மேல்மலையனூருக்கு போய் அந்த அம்மா ஊஞ்சல் ஆறுறதை பார்த்தா நல்லா வாங்கினாங்க. அங்கே போய் எதுவுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க சொன்னாங்க, எப்பா நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. 3 மாதம் கோவலத்துக்கு போயிட்டு போகிறவங்க வரவங்க கொடுக்குறத சாப்பிட்டுக்கின்னு அப்படியே இருந்து பார்த்தோம். அப்படியே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா லூயிஸே நீ சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உனக்கு ஏசப்பா கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு சொன்னார். அப்படியா சித்தப்பா, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தாளங்குப்பத்தில் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது. அங்கே போயிட்டு நெருப்பு மெரிக்கிறதுக்காகவும் அளவு போகிறதுக்காகவும் காப்பு கட்டின்னு வந்துட்டேன். என்னடா லூயிஸு சர்ச்சுக்கு வர சொன்னேன், அவரால் தான்டா சுகமாக்க முடியும்னு சொன்னேன், நீ கேட்கல, நீ என்னடா இப்படி வந்துக்கிறேன்னு. சித்தப்பா நான் வாழ்ந்தாலே இப்படி தான், மனுஷாலே இப்படி தான் சித்தப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நெருப்பு மிதிச்சுட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. திரும்பி அப்பாவை போட்டு அடிக்கிறது, அம்மாவை போட்டு அடிக்கிறது, இப்படியே தம்பியை போட்டு அடிக்கிறது, யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, இப்படியா இருந்ததுனால என்னை சங்கிலியில் கட்டி போட்டு அது எனக்கும் சித்திரவாத. அது தெளிஞ்சு நான் ஒரு 10 நாள் நிம்மதியாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியல, நம்ம பெற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க முடியலன்ட்டு வீட்டில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லாதப்போ கிருஷ்ணாவில் எடுத்து மேலே ஊற்றிக்கின்னு கொளுத்திக்கின்னு அனல் தாங்க முடியாமல் லிங்கியை உதறி விட்டு ஒரு ஓரமாக நின்னேன். அப்போ தான் ஏசப்பாவுடைய சத்தம் கேட்டுது, வாலிபனே நீ ஏன் கலங்குற, வாழ்க்கையை நீ ஏன் அழுகுற, உனக்காக நான் இருக்கிறேன்ட்டு சொன்னார். எனக்கு கர்த்தர் அதோட சர்ச்சுக்கு போனேன். கொஞ்சம் ஜபம் என்னை வச்சு ஜபம் பண்ணாங்க. அநேக இடங்களுக்கு போனேன். காசு தான் செலவு, நேரம் 1.5 வருஷம் தான் வேஸ்ட்டாக நான் பைத்தியக்காரனாக இருந்தது தான் வேஸ்ட்டு. ஆனால் சர்ச்சுக்கு போனேன், ஜபம் என்னை வச்சு எனக்கு ஜபம் பண்ணாங்க. 12 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அந்த மாதிரி ஆகும்தான் இல்லை. கர்த்தருடைய கிருபையால் எனக்கு கல்யாணம் ஆகி 1க்கு 2 குழந்தை எல்லாமே கொடுத்து என்னை அப்படியே ஆசீர்வதித்திருக்கிறேன். அவ்வளோ. அல்லேலூயா.